இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றத்தின் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே இயக்கப்பட்டு வந்த சம்ஜுதா எக்ஸ்பிரஸ் ரயில் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரயில் சேவையானது நிறுத்தப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த சம்ஜுதா எக்ஸ்பிரஸ் என்பது இந்தியாவின் அட்டாரி டெல்லியிலிருந்தும் பாகிஸ்தானின் லாகூர் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இயக்கப்பட்டு வந்த ரயிலாகும். வாரத்திற்கு 2 முறை இந்த ரயில் இரு நாடுகளுக்கு இடையே இயக்கப்பட்டு வந்தது. தொடக்கத்தில் ஒவ்வொரு தினமும் தினசரி இயக்கப்பட்டு வந்த ரயிலானது அதற்கு பிறகு பல்வேறு நெருக்கடிகளின் காரணமாக வாரத்திற்கு 2 முறை என்ற அளவில் இந்த சேவை சுருக்கிக் கொள்ளப்பட்டது. தற்போது இந்த ரயில் சேவையானது இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்றத்தின் காரணமாக இந்த ரயில் சேவை தற்போது நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக இந்திய ரயில்வே நிர்வாகம் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து டெல்லியிலிருந்தும் பாகிஸ்தானின் லாகூர் பகுதிக்கும் சுமார் 42 கிலோமீட்டருக்கு தொலைவில் இயக்கப்பட்டு வந்த இந்த ரயில் சேவையானது தற்போது நிறுத்தப்பட்டிருப்பதாக இந்திய ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கா? தற்போது இந்திய ரயில்வே நிர்வாகம் எதற்காக இந்த ரயில் சேவை நிறுத்தியிருக்கு? என்ன காரணம் கூறப்பட்டிருக்கு? சுசித்ரா, எதற்காக இந்த ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கு? இந்தியா தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? பாகிஸ்தான் அதற்கு எப்படி எதிர்வினையாற்றி இருக்கு? நேற்று காலை முதல் எல்லையில் நிலவி வரும் பதற்றத்தின் காரணமாக தற்பொழுது சம்ஜுவா எக்ஸ்பிரஸினுடைய சேவையானது நிறுத்தப்பட்டிருப்பதாக இந்திய ரயில்வே நிர்வாகமானது அறிவித்திருக்கிறது. குறிப்பாக அதில் உள்ள பயணிகள் செல்வதற்கு வேறு வழி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் அந்த அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். முக்கியமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே நேற்று காலை முதல் எல்லைப் பகுதியில் நிலவி வரும் பதற்றத்தின் காரணமாக விமான சேவைகள் மற்றும் பேருந்து போக்குவரத்து ரயில் சேவைகள் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு தகவல்களை நேற்றிலே வெளியாகி வந்த வண்ணம் இருந்தன. அந்த வகையில் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் செல்லவிருந்த அந்த வாகா பார்டர் வழியாக செல்லும் அந்த சம்ஜுவா எக்ஸ்பிரஸினுடைய சேவையானது தற்பொழுது நிறுத்தப்பட்டிருப்பதாக இந்திய அரசாங்கமானது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்திய ரயில்வே நிர்வாகத்தால் வெளியிடப்பட்டிருக்கும் இந்த அறிவிப்பில் அவர்கள் இந்த சேவையானது உடனடியாக நிறுத்தப்படுவதாகவும் பயணிகள் வேறு வழியாக அவர்களுடைய சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்ற ஒரு கருத்துக்களை அவர்கள் அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தேவா, சம்ஜிதா, தற்போது இந்த பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வேறு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? சுமூக பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது அரசு தரப்பிலிருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? பாகிஸ்தான் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் அந்த நாட்டுடைய பிரதமர் தெரிவித்திருந்தார். இந்திய அரசு தரப்பு அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இந்திய அரசாங்கத்தை பொறுத்த அளவில் நேற்று மாலையே பாகிஸ்தானுடைய துணை தூதுவர் சையத் ஹைதர் ஷா அவர்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டு இந்தியாவினுடைய நிலை என்ன, இந்தியாவில் என்ன கருத்தில் இருக்கிறது என்ற ஒரு விரிவான விளக்கத்தை அவர்கள் அளித்திருந்தார்கள். மேலும் பாகிஸ்தானிடமிருந்து இந்தியாவிற்கு அபிநந்தன் தொடர்பான எந்த ஒரு தகவலும் அதிகாரப்பூர்வமாக வரவில்லை ஏன் என்ற ஒரு கேள்வியையும் இந்திய அரசாங்கமானது பாகிஸ்தானிடம் எழுப்பியிருந்தது. ஒருவேளை பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதனை செயல்படுத்துவதற்கு இந்தியாவும் முனைப்பாக உள்ளதாக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். நிச்சயம் இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் 2 நாடுகளும் பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வரும் ஒரு சூழல் தான் டெல்லியை பொறுத்த அளவில் நிலவி வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே இயக்கப்பட்டு வந்த சம்ஜுதா எக்ஸ்பிரஸ் ரயில் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரயில் சேவையானது நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கொடுத்தீங்க சுசித்ரா. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.